அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம சோலாண்ட் எபிசோட் 109 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோன்னா, நம்ம டீம் எல்லாமே வந்து கிராஜுவேட் ஆகிட்டாங்க. அவங்கவுங்க தன்னுடைய வழியை பார்த்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா ஷாவு பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே போயிருப்பா. இப்போ தங்சான் எந்திரிச்சு யோசிக்கிறான், ஐயோ அவள் போயிட்டாளேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறான். அப்போ தங்சானுடைய அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பேர் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காத, ஒரு ஆம்பளையாக நடந்துக்கோ அப்படின்னு சொல்கிறார். அதாவது கண்டினியூஸாக நீ வந்து பயணத்தை பண்ணு, எப்போ நீ ஸ்ட்ராங் ஆகுறியோ, எப்போ உனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கோ, அப்பா அவளை திரும்ப தேடிப்போ அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அவங்க அப்பா என்ன கேட்குறாரு, 8 வருஷம் நான் உன்னை விட்டுட்டு போயிட்டேன் இல்லையா, உனக்கு வந்து என் மேலே கோவமா அப்படின்னு கேட்குறாரு. அவன் என்ன சொல்கிறான், எனக்கு கோவம்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அவங்க அப்பா ஆச்சரியமாக பார்க்குறாரு. ஏன்டா அப்படின்னு கேட்டால், இந்த உயிரே நீங்கள் கொடுத்தது, ஒரு குழந்தையா அப்பா மேலே கோவப்படுற உரிமை எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறான். எத்தனை பிள்ளைங்க இந்த மாதிரி சொல்லும், யோசிச்சு பாருங்க. அவங்க அப்பாக்கே ஆச்சரியம் தாங்கலைங்க. அதுக்கப்புறமா அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு நிறைய கேள்விகள் இருக்கும்னு எனக்கு தெரியும், அன்னைக்கு உனக்கு கேட்ட குரல் என்னுடைய குரல் தான் அப்படின்னு சொல்கிறாரு. இவன் அந்த டூல் சோல் ஃபார்ம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணும்போது ஒரு குரல் கேட்டிருக்கோம், நிறுத்து, உன்னுடைய மார்ஷல் சோலை திரும்ப எடுன்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்டிருக்கோம் இல்லையா. இவன் வந்து அது மாஸ்டரோட குரல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். ஆனால் இது வந்து இவங்க அப்பாவுடைய குரல் தான். அதுக்கப்புறமா அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் உனக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் அது எல்லாமே நீ தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இப்போதைக்கு கிடையாது, தெரிஞ்சிக்கக்கூடிய நிலையிலுமே நீ இல்லை அப்படிங்கிறாரு. இதுக்கு மேலே உன்னுடைய ட்ரைனிங் வந்து நான் தான் பார்த்துப்பேன். ஸோ என்னுடைய ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீ ஃபுல்ஃபில் பண்ண அப்படின்னா நீ தெரிஞ்சிக்க வேண்டிய உண்மைகள் எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. இப்போ தங்சான் என்ன கேட்குறான்னா, மாஸ்டர் ட்ரைனிங் நல்லா தானே இருந்தது, அவர் இதுக்கு மேலே ட்ரெயின் பண்ண மாட்டாரா அப்படின்னு கேட்குறான். இவர் என்ன சொல்கிறாரு, மாஸ்டர் வந்து நல்ல டீச்சர் தான், அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், அவர் ஒரு ஜீனியஸ் தான், ஆனால் அவருக்கு வந்து எல்லா விஷயமும் தெரியாது. அதுவும் ஹாவ்தியன் ஹாமர் பற்றி சீக்ரெட்ஸ் எல்லாம் அவருக்கு தெரியாதுல்ல. ஸோ இதுக்கு மேலே நான் தான் உன்னை ட்ரெயின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா என்ன கேள்வி கேட்குறாருன்னா, கண்டிப்பாக ஷாவு பற்றி உனக்கு ஒரு டவுட் இருக்கணும்ல அப்படிங்கிறாரு. அதாவது ஷாவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செஞ்சுரி மில்லேனியம் சோல் பீஸ்ட். அப்படி இருக்கும்போது அவளோட ஸ்ட்ரென்த் ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்குது? பொதுவாக இந்த சோல் பீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்கேட், 100 மில்லேனியம், அப்புறமா வந்து டெக்கேட் மில்லேனியம், செஞ்சுரி மில்லேனியம் சொல்லிட்டு இந்த மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க. இதில் ஒரு சோல் பீஸ்ட் வந்து இந்த செஞ்சுரி மில்லேனியம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜை ரீச் பண்ணும்போது இங்கே வந்து கிராண்ட் சோல் லேண்ட் மாஸ்டர் இருக்காங்களே, அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஸ்ட்ரென்த்தில். இப்போது அதுக்கு 2 சாய்ஸ் இருக்குது. ஒன்று, இப்போ இருக்க அந்த வாழ்க்கையை அப்படியே வாழ முடியும், வாழ்ந்தால் ஒரு 1000 வருஷத்துக்கு உயிரோடு இருக்க முடியும், அதுக்கப்புறமா அது இறந்து போயிடும். 2வது சாய்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு கஷ்டமான பாதை, ஒரு அட்வென்ச்சரான ஒரு பாதை, அது வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், ஒரு மனுஷனாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறமா மறுபடியும் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவள் வேகமாக மேலே வரணும் அப்படின்னா மனுஷங்க கூட சேர்ந்து வாழற மாதிரி இருக்கும். அவள் வந்து இந்த லெவல் 60 அப்படிங்கிறத ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவள் மனுஷனாக மாறுவாள். அது மட்டும் இல்லாமல் இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோல் ரிங்லாம் தேவையே கிடையாது. அந்தந்த ஸ்டேஜை ரீச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக சோல் ரிங் அப்படிங்கிறது அவளுக்கு கிடைச்சிரும். இப்போ தான் இவனுக்கு புரியுது, ஒவ்வொரு முறையும் ஒரு கதை சொல்லியிருப்பாள், இந்த மாதிரி நான் காட்டுக்குள்ளே ஓடினேன்னா ஒரு மிருகம் செத்து போயிருந்ததா, அதோட சோல் ரிங்கை எடுத்துக்கிட்டேனான்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்லியிருப்பா. அது என்ன அப்படிங்கிறது இவனுக்கு இப்போ தான் புரியுது. இப்போ தங்சான் என்ன கேட்குறான்னா, என் அம்மாவையும் மார்ஷல் சோலால் தான் கொலை பண்ணிச்சா அப்படின்னு கேட்குறான். மனுஷன் வந்து அதுக்கான பதிலை சொல்ல மாட்டார். அவர் என்ன சொல்கிறாரு, நீ ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் அதுக்கான பதிலை நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மார்ஷல் ஹாலுக்கும் உனக்கும் கண்டிப்பாக சண்டை அப்படிங்கிறது வரும், நீ அதிலேருந்து வெளியில் போகவே முடியாது, உனக்கு ஸ்ட்ரென்த் இல்லைன்னு வச்சுக்கோ, கடைசி வரைக்கும் நீ வந்து டார்க்னஸ்லேயே தான் வாழற மாதிரி இருக்கும். ஸோ நாளைக்கு நம்ம வேறு இடத்துக்கு போகிறோம், ஸோ இன்றைக்கி நைட் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படிங்கிறாரு. இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவும் அவனும் 2 பேருமே சேர்ந்து ஒரு பயணம் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறாங்க. காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்காங்கப்பா. ஸோ அப்பாவும் புள்ளையும் கொஞ்சம் அப்படியே ஜாலியாக போய்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஷாவு அவள் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துட்டா. ரொம்ப சோகமாக தான் இருக்கான்னு வச்சுக்கோங்க. இவங்க பயணம் வந்து ரொம்ப பெருசாக இருக்காங்க, காடு மலைகள்லாம் தாண்டி போய்கிட்டே இருக்காங்க. அந்த பழைய ஸ்கூல் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கூட தாண்டி போய்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ தூரம் தாண்டா போவீங்க, 2 கிலோமீட்டர்னு போய்கிட்டே இருக்கீங்க. இன்னொரு பக்கத்தில் நம்ம ஆஸ்கார், அவன் வந்து பார்த்தீங்கன்னா சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. உன்னை ப்ராக்டிஸ் பண்ண தானே அமிச்ச, நீ என்ன சமைச்சிக்கிட்டு இருக்க, பயவில் நல்லா சமைச்சு அதை வந்து பக்காவாக பேக் பண்ணி கொண்டு போகிறான். கண்டிப்பாக யார் கொண்டு போவான்னு நமக்கு தெரியும். ராங் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டுருக்கா. அவள் வந்து ஒரு சில விஷயங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. என்ன தான் இவனை வந்து கிளானுக்குள்ளே அக்செப்ட் பண்ணிட்டா கூட அவங்க அப்பா வந்து இவனை நல்லா தான் ட்ரீட் பண்ணுறாரு. இருந்தாலுமே இவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்க இல்லையா, கிளானுக்குன்னு ஒரு ரூல் இருக்குது, அதை இவ இப்போ வரைக்கும் அவன்கிட்ட சொல்லவே இல்லை. இவனுமே வரான், வந்துட்டு கேட்குறான், என்னடி இந்த மாதிரி முழிச்சிக்கிட்டு இருக்க, தூங்கலையா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவன் என்ன சொல்கிறா, இல்லை சீக்கிரம் தூங்க போயிடுவேன் அப்படிங்கிறா. ஆக்சுவலாக ஆஸ்கார் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரைனிங் அப்படிங்கிறத பண்ணிட்டு தான் வந்திருக்கான். அதான் அவன் கேட்குறா, இவ்வளோ நேரம் ட்ரெயின் பண்ணுறியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது, இந்த ஒரு ஸ்கூலுக்குள்ளே, அதாவது இந்த செக்டாருக்குள்ளே வரணும் அப்படின்னாலே ரொம்ப கஷ்டம், ஏதோ லக்கில் நான் உள்ளுக்குள்ளே வந்துட்டேன். ஆனால் இங்கே இருக்கவங்களாம் சாதாரண ஆட்கள் கிடையாது, எல்லாமே பெரிய பெரிய சோல் மாஸ்டர்ஸ். அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய ஃபேமிலி சேர்ந்தவங்க. அவங்களுக்கு ஈக்குவலாக நான் இருக்கணும் அப்படின்னா அப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணாதானே முடியும் அப்படிங்கிறான். இப்போது இவன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு, நான் உனக்காக ஸ்வீட் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன், நீ இதை சாப்பிடு, உனக்கு பிடிச்சதுன்னு வச்சுக்கோ, மறுபடியும் செஞ்சு தரேன் அப்படிங்கிறான். சரி நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு போகும்பொழுது இவளுக்கு ஒன்றும் புரியல. இவன் வந்து லிட்டரலாக அழ ஆரம்பிக்கிறா. இவன் என்ன கேட்குறா, எதுக்காக என்கிட்ட நீ இவ்வளோ நல்லா நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா.
அவள் பாட்டுக்கு ஓன்னு உட்காந்து ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டா. அவள் பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்கா. இவனுக்கு ஒன்றும் புரியலடே, எதுக்கு அழுகிற, நீ ஏதாவது சொன்னால் தானே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அவள் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு, நம்ம 2 பேரால் ஒன்றா இருக்க முடியாது, நம்ம இங்கேயே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. அவன் என்ன சொல்கிறான், ஆரம்பத்தில் நான் உன்னை பார்த்தேன் இல்லையா, முதல்ல பார்க்கும்போதே எனக்கு உன்னை பிடிச்சி போச்சு. ஆனால் நீ நடந்துக்கிட்ட விதம் அதெல்லாம் எனக்கு அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருந்தது. நீ ஒரு பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்திருக்க, நீயும் நானும் வந்து ஏணி வச்சா கூட எட்ட முடியாது அப்படிங்கிற லெவலுக்கு எனக்கு தோணுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நீ வந்து பயங்கரமாக மாறிட்ட, சரியா, பயங்கரமாக அன்பாக பேச ஆரம்பிச்சிட்ட, அன்பாக நடக்க ஆரம்பிச்சிட்ட. அது எல்லாமே எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கி நான் வந்து உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவன் என்ன சொல்கிறான்னா, ஒவ்வொரு முறை உனக்கு ஆபத்து அப்படிங்கிறது வரும்பொழுது நான் உன்னை காப்பாற்றணும்னு வந்தேன்ல, அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காகவே நான் கடவுள்கிட்ட நன்றி அப்படிங்கிறத சொல்கிறேன்றான். அப்போ எந்த அளவுக்கு லவ் பண்ணுறான் பாருங்க. இப்போ இந்த மாதிரி இவன் பேச 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 அவளால் வந்து பார்த்தீங்கன்னா தாங்க முடியல. அவளுமே வந்து பார்த்தீங்கன்னா இவனை லவ் பண்ணுறா, ஆனால் ஒன்றா இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால வேணா நிப்பாட்டிக்கோ அப்படின்னு சொல்கிறா. அதான் அவன் கேட்குறான், ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்பொழுது அவள் எதுவுமே சொல்ல மாட்டா, அமைதியாக இருக்கா. இவனும் அப்படியே யோசிச்சு பார்க்குறான். யோசிச்சு பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னா, எனக்கு தெரியும், ஆக்சுவலாக நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்க முடியாது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஒன்றும் சாதாரண பொண்ணு கிடையாது, நீ வந்து அடுத்த கிளான் சீஃப், சரியா. நான் யார், ஒரு சாதாரண ஒரு ஆள். என்னால் எப்படி உன் கூட தோளுக்கு தோல் சமமாக நிற்க முடியும், எனக்கு இது தெரியும். இருந்தாலும் என்ன பண்ணுறது, பைத்தியக்காரத்தனமாக உன் மேலே ஆசைப்பட்டுட்டேனே, என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போக ஆரம்பிச்சிட்டான்பா. ஸோ 2 பேருமே அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ தங்ஸானும் அவங்க அப்பாவும் வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. இந்த ஒரு இடம் வந்து பார்க்கறதுக்கு பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, உன்னோட சோல் போன் ரெக்கவர் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், ரெக்கவர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். அதான் அவர் சொல்கிறாரு, இந்த இடத்துல தான் நம்ம 2 வருஷத்துக்கு தங்க போகிறோம், இங்கே தான் வாழ போகிறோம், இங்கே தான் நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாரு. இது 2 வருஷமா அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு, உன்னோட ட்ரைனிங் அப்படிங்கிறது ஆரம்பிக்க போது முதல்ல நீ என்ன பண்ணு, அந்த சோலாலேருந்து ஒரு சோல் போன் வாங்கினல அதை அப்சர்வ் பண்ணு அப்படிங்கிறாரு. ஆக்சுவலாக இந்த ஒரு சோல் போன் இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப ஹையஸ்ட் லெவல் ஆஃப் சோல் போனா. அந்த பொண்ணு இருந்தால ஹூலியனா, அவளுக்காக போப் ரெடி பண்ண சோல் போன் இது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஜெயிச்சு இந்த ஒரு சோல் போனை கொண்டு வந்துட்டோம். ஆக்சுவலாக அவளை இந்த போப் என்ன பண்ணுறான்னா, நெக்ஸ்ட் போப் ஆகிறதுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கா. ஸோ இவன் என்ன பண்ணுறான், உட்காந்து அதை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த ஒரு சோல் போன் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்டம் சோல் போன், அதாவது ஒரு ஸ்பிரிட் பேஸ்டு. இதை அப்சர்வ் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இவனுமே கஷ்டப்பட்டு அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான். கண்ணை மூடி இருக்கான், இருந்தாலுமே இவனை சுற்றி இருக்க எல்லாத்தையுமே இவனால் ஃபீல் பண்ண முடியுதுங்க. ஸோ இந்த ஒரு சோல் போனை இவன் அப்சர்வ் பண்ணானா இல்லையா அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். Thank you so much for watching. Take care. Bye.